ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிற நம்முடைய ஆராதனையும் அவர் பிரியப்பட கிருபை உள்ளவராயிருக்கிறார். இந்த நேரத்திலும் மாரநாதா ராயல் பிரின்சஸ் குழுவினரோடு இணைந்து நாமும் தேவனை உயர்த்தி ஆராதிக்கலாமா? வாருங்கள். ஆவியானவரே, சகல கனத்துக்கும் மகிமைக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரரே, உம்மையே நாங்கள் போற்றி துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலே தானே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் வந்தால் ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பலவீனங்கள், என்னுடைய சூழ்நிலைகள், கண்ணீர்கள், என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்ற சத்திய ஆவியாகிய தேச்சரவாளனே, உம்மையே நாங்கள் ஆண்டவரே வரவேற்கிறோம் அப்பா. எங்களை போதித்து வழி நடத்துகிறதான, எங்களுக்கு புதிய வாழ்வை தருகிறதான பரிசுத்த ஆவியானவரே வர வேண்டும். வல்லவரே, உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் வருவீராக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக அப்பா. தூயாவியானவரே வர வேண்டும். வல்லவரே
இந்த வேளையிலே கூட கொஞ்ச நேரம் நாம் நம்முடைய தேவனை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த கடைசி காலத்திலே பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக மலை போன்ற பிரச்சனைகளின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். சபைகளுக்கு எதிராக பிரச்சனைகள் பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, ஆனால் ஒன்றை என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், ஆவியிலே நிறைந்து ஆவியானவருடைய பலத்தோடு கூட நாம் நிச்சயமாகவே கடந்து செல்வோமானால் நம் மூலமாய் பெரிதான காரியங்களை செய்வார் என்பதில் மாற்றமே இல்லை. இந்த வேளையிலே கூட அந்த கடைசி கால அபிஷேகத்துக்கு நேராக, அந்த கடைசி காலத்திலே எழுப்புதலை வாஞ்சிக்கிற நீங்களும் நானும் இணைந்து ஒரு மலையாள பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு இணைந்து பாடுவீர்களா? ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொஞ்ச கால சமயமல்லோ ஆல்மாவின் இறக்கிடமே. அங்கீகார அபிஷேகம் சகல ஜடத்தின் மேலும் கொஞ்ச கால சமயமல்லோ ஆல்மாவின் இறக்கிடமே. கரங்களை தட்டி போல இறங்கணமே, அக்னினாவாய் பரியணமே, குழும் காற்றாய் வீசணமே, ஆன்மநதியாய் ஒழுகணமே. நீ போல இறங்கணமே, அக்னினாவாய் பரியணமே, குழும் காற்றாய் வீசணமே, ஆன்மநதியாய் ஒழுகணமே. அன்றைக்கு எரேமியாவின் நாட்களிலே எலும்புகள் நிறைந்த, உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே ஆவியானவருடைய செயல் வந்த பொழுது உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற்று எழும்பி ஒரு சேனையை போல எழும்பினதை நம்மால் காண முடியும், வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவரின் பலத்தோடு கூட நாமும் எழுந்து செயல்பட ஆரம்பிப்போமானால் தேவனுக்காக, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்காக உற்சாகமாய் செயல்பட எத்தனை பேர் என்னோடு இணைந்து வருகிறீர்கள்? இந்த வேளையிலே கரங்களை தட்டி உற்சாகமாக அஸ்தியோடு தாழ்வரையில் ஒரு சைனத்தை நான் காணுதோ, அதிகாரம் பகரிடமே நீ ஆல்மாவில் பிரவசிச்சிடாய். அஸ்தியோடு தாழ்வரையில் ஒரு சைனத்தை நான் காணுதோ, அதிகாரம் பகரிடமே நீ ஆல்மாவில் பிரவசிச்சிடாய். தீ போல இறங்கிடமே, அக்னினாவாய் பதியடமே, கூடும் காற்றாய் வீசடமே, ஆழ்மநதியாய் ஒழுகடமே. தீ போல இறங்கிடமே, அக்னினாவாய் பதியடமே, கூடும் காற்றாய் வீசடமே, ஆழ்மநதியாய் ஒழுகடமே. அன்றைக்கு எலியா என்னும் ஒரு மனிதன் அவருடைய ஜபத்தினாலே, கர்மேலிலே அவருடைய ஜபத்தினாலே கையளவு மேகத்தினால் கனமழை பெய்தது என்று நம்மால் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே என்னோடு இணைந்து அந்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு கூட உண்மையா இந்த வரிகளை பாடுவீர்களா? அப்பொழுது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்திலே தானே உங்களை ஆவியானவர் நிரப்ப, வல்லமையாய் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்து கரங்களை தட்டி കർമ്മീനിന്റെ പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആകാശം വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ.
പ്രാർത്ഥനയിൽ ഒരു കൈമേഘം ഞാൻ കാണുന്നു. ആകാവ് വിറച്ച പോലെ അഗ്നിമഴയായി പെയ്യണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടും കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടും കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கட்டளைகளை வழங்குகிற அந்த வேளையிலே சீனாய் மலையிலே அக்கினி பற்றி எரிந்தது என்று நம்மால் வேதத்திலே வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே பற்றி எரிகிற அக்கினி மூலமாக நம்முடைய தேவன் வெளிப்பட்டார் என்றால் நிச்சயமாகவே அர்ப்பணிக்கிற உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் அக்கினியாய் வெளிப்படுவார், அக்கினியாய் செயல்படுவார் என்பதில் மாற்றமே இல்லை. அந்த வாஞ்சியோடு கூட என்னோடு இணைந்து இந்த வரிகளை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? സീനായി മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നെ നിറയ്ക്കണമേ. വാഞ്ചിയോട് കൂടെ മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നെ നിറയ്ക്കണമേ. മറുപടിയുമാക സീനായി മലമുകളിൽ ഒരു തീജ്വാല ഞാൻ കാണുന്നു. ഇസ്രായേലിൻ ദൈവമേ, ആ തീ എന്നെ നിറയ്ക്കണമേ. തീ പോലെ ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ, കൊടും കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. ഉണ്മയായി മറുകൂടെ இந்த வேளையிலே தானே நீங்கள் வாஞ்சையோடு கூட கேட்பீர்களானால் அக்கினியால் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் தானே அக்கினி அபிஷேகத்தால் உங்களை நிரப்ப நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? இந்த கடைசி காலத்திலே ஆவியானவருடைய பலத்தோடு கூட ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தோடு கூட பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களிலே ராஜாக்களும் அதிகாரிகளும் நமக்கு முன்பாக நடுங்கத்தக்கதாக நாம் ஒரு சேனையாய் எழுப்புவோம் என்றால் நிச்சயமாகவே நம் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. உண்மையான வாஞ்சையோடு கூட அந்த அபிஷேகத்தை நாடுகிறவர்களாக, அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக கரங்களை உற்சாகமாக தட்டி என்னோடு இணைந்து பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? அக்னினாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்மநதியாய் ஒழுகிடமே. தீ போல இறங்கிடமே, அக்னினாவாய் பதியணமே, கொடும் காற்றாய் வீசணமே, ஆத்மநதியாய் ஒழுகிடமே. உற்சாகமாக இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை இந்த வேளையிலே பெற்றுக் கொள்ளுவோமா? உண்மையா நீங்கள் உண்மையான வாஞ்சையோடு கூட இருப்பீர்களானால் நீங்கள் இருக்கிறது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலேயே அந்த ஸ்தானத்திலேயே உங்களை அளவில்லாமல் நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. மெய்யாகவே ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம் மூலமாய் அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்பதில் எந்த மாற்றமுமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் பெருகி போய்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர்
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரே நம்மோடு இருப்பாரானால், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்கு துணையாயிருப்பாரானால், மனிதர்களை பார்த்து சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய, கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த வேளையிலே என்னோடு இணைந்து இந்த பாடல் வரிகளை பாடுவீர்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய நல்ல தகப்பனாகிய, நம்முடைய நல்ல மெய்ப்பராகிய அந்த தேவனை என்னோடு இணைந்து நம்பிக்கை கூறியவரை பாடலாமா? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். பிரியமானவர்களே, நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களை கைவிட்டு சென்று விட்டார்களோ? உன் மரண பரியந்தமும் உன்னோடே இருப்பேன், உன் வாழ்விலும் உன் சுகத்திலும் உன் துக்கத்திலும் உன்னோடே இருப்பேன் என்று சொன்னவர் கைவிட்டு சென்று விட்டார்களோ? கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. இந்த வேளையிலே ஒன்றை என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், உங்களுடைய என்னுடைய கரத்தை அந்த தேவனோடு இணைக்கும்படி தன் கரங்கள் அந்த கல்வாரி சிலுவையிலே கடாவப்பட, ஆணிகளால் கடாவப்பட ஒப்பு கொடுத்தாரே, உங்களையும் என்னையும் உள்ளங்கைகளிலே பொறிந்து வைத்துள்ளாரே. கல்வாரி சிலுவையிலே தன் கடைசி சொட்டு ரத்தத்தை கூட நீங்களும் நானும் நன்றாய் வாழ்வதற்காக ஒப்பு கொடுத்தாரே. அந்த நல்ல தேவனின் அன்பை எண்ணி என்னோடு இணைந்து பாடுவீர்களா? அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் கை தூக்கி எடுத்தீரே கண்ணீரை துடைத்தீரே கை தூக்கி எடுத்தீரே கண்ணீரை துடைத்தீரே என் கண்ணீரை துடைத்தீரே என் கண்ணீரை துடைத்தீரே என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். எனக்கு அருமையான கர்த்தருடைய சனமே, நாம் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பேச்சின் பலத்தினாலோ இல்லாவிட்டால் நம்முடைய நீதியினாலோ அல்ல, தேவ கிருபையினாலே அவருடைய தயவினாலே வாழ்ந்து வருகிறோமே. மாறாத தயவினாலே நம்மையும் அழைத்து நம்மையும் உருவாக்கி இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. அந்த மாறாத தயவை எண்ணி நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா. மாறாத உம் தயவால் என்னையும் வாழ வைத்தீர் மாறாத உம் தயவால் என்னையும் வாழ வைத்தீர் என்னையும் வாழ வைத்தீர் என்னையும் வாழ வைத்தீர் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி சந்தோஷ கீதங்களை நம் வாயிலே தந்திருக்கிறாரே. நம்முடைய புலம்பல்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி இருக்கிறாரே. அந்த நல்ல தேவன் இந்த வேளையிலே கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா என் நாவில் தந்தீரையா என் நாவில் தந்தீரையா என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இந்த நல்ல தேவனுக்கு கூட நன்றியுள்ள இருதயத்தோடு என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவே உம் அன்பில் மகிழ்வேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்பது உண்மை. எத்தனையோ வேளைகளிலே நாம் துன்பத்திலே இருந்த போதும், மனிதர்களால் மனம் மடிந்து கிடந்த போதும் கூட
நம்மை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறாரே. அந்த நல்ல தேவனுக்கு கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளிலே ஏந்தி கொண்டு உம்மை தொழுகிறதே அல்லாமல் வேறு ஒன்றை நாங்கள் செய்தாலும் அது நீர் எங்கள் மீது வைத்த அன்பிற்கு ஈடாகுமோ? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களிலும் கூட நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு வெறும் நன்றி என்றோ இல்லாவிட்டால் கண்ணீரை மாத்திரம் அவருடைய சமூகத்திலே வைத்து வடித்து விட்டு போகிறவர்களாக அல்ல, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் அனுபவித்திருக்கிற இந்த ரட்சிப்பை எத்தனையோ ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே. நேசரை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே உண்டு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னும் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதே. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்கிற சத்தம் இந்த நாட்களிலே உங்கள் காதுகளிலே தொனித்துக் கொண்டிருக்குமே. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, அவருடைய அழைப்பிற்காக உங்களையே நீங்கள் அர்ப்பணிப்பதை தவிர அவர் உங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்கு வேறொன்றை கொடுத்தாலும் அது ஈடாகாதே. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவதற்காகவே நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோமே. அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு கூட எத்தனை நாட்கள் அவருடைய அழைப்பை அல்ல தட்டி இருப்போம். அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்த போதும் கூட தாமதித்துக் கொண்டிருந்தோமே. ஆனால் தாமதித்துக் கொண்டிருக்கிற நேரம் இதுவல்ல பிரியமானவர்களே. எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வைராகியமாய், கர்த்தருக்காக அர்ப்பணிப்புள்ள இருதயத்தோடு கூட எழுப்புகிற வாலிபர்கள் இந்த நாட்களிலே தேவை. அந்த சிலுவையை கூட சுமந்து கர்த்தரின் பின்னே நாம் போவோமா? ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கிறாரே. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய் என் ஜனங்கள் என்று அவருடைய இருதயம் தாகம் கொண்டிருக்கிறது. சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை நாமே வெறுத்து அவரை பின்பற்றி ஆண்டவரே பின் செல்வோர் யார்? சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார்? கரங்களை உயர்த்தி வறுமையோ பசியோ துன்பமோ நாசமோ எதுவாயிருந்தாலும் கர்த்தருக்காக நாங்கள் கொண்டிருக்கிற வைராக்கியத்தினாலே இவைகளை நாங்கள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் கர்த்தருக்காக எங்களையே நாங்கள் வெறுத்து ஆண்டவரே உம்மையே நாங்கள் பின்பற்றி வர விரும்புகிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் பின்னே போக துணிந்து அவருடைய வார்த்தையானது நம்மை நோக்கி எத்தனை முறை வந்தும் கூட அந்த விண்ணின் வார்த்தைக்கு, அந்த பரம அழைப்பிற்கு நம்மை நாமே ஒப்பு கொடாமல் இருந்திருப்போமே ஆகிய இந்த வேளையிலே முழுமையான
அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே என்னை உமக்கு முழுமையுமாக அர்ப்பணிக்கிறேன். நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு காட்ட நான் விரும்புகிறேன் அப்பா. அந்த பரம அழைப்பிற்கு, அந்த பரம தரிசனத்திற்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்று எங்களை அழைத்தீரே, அந்த அழைப்பிற்கு நாங்கள் பாத்திரம் உள்ளவர்களாக கடைசி வரையிலும் நடப்போம் ஆண்டவரே. இயேசுவே. Oh, thank you, Lord. ஆண்டவரே, இந்த மண்ணின் வாழ்க்கை ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்று அழைத்தீரே, உண்மை உள்ளவள் என்று அழைத்தீரே. அந்த விண்ணின் வார்த்தைக்கு, அந்த பரம அழைப்பிற்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் போது எங்களை மாத்திரம் அழைப்பீரே. மீண்டுமாய் சொல்லுவோமா, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்று அழைத்தீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். மரித்துக் கொண்டிருக்கிற உலகத்திற்காக மரிக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களை தேடிக் கொண்டிருக்கிறீரே, எங்களை தருகிறோம். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்று அழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவள் என்று அழைத்தீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா, ஆண்டவரே, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம். எங்களுடைய வாழ்க்கையின் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எதுவாயிருந்தாலும் நீரே எல்லாம் ஆண்டவரே. நீரே எல்லாம் அப்பா. எங்களை யார் மறந்தாலும் நீரே எங்களுக்கு எல்லாம் ஆனவராயிருக்கிறீர். எங்களுடைய எல்லா நேரங்களிலும், எல்லா பாடுகளின் நேரங்களிலும், சந்தோஷத்தின் நேரங்களிலும் எங்களுக்கு பலன் கொடுக்கிற நீரே எங்களுக்கு எல்லாம் ஆயிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் சொல்லுவோமா, நீரே எல்லாம். நீரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நீரே எல்லாம் இயேசுவே.
பேர் உம்மை சுற்றிலும் வணங்கி கொண்டிருக்கிற எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசப்படுகிறவரே, Thank you, Lord. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியானாலும் தோல்வியானாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் வெற்றிக்கு மாத்திரம் உம்மை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, எல்லாவற்றிலும் உம்மையே பின்பற்றுகிறவர்களாய், உம்மையே ஆராதிக்கிறவர்களாய். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. ஆண்டவரே, நான் உம்மை பின்தொடர வேண்டும் என்று என் இருதயத்திலே தீர்மானித்திருக்கிறேன். ஆண்டவரே, எது வந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்காக நான் பின்தொடர்வேன். எல்லாவற்றையும் விட்டு மீண்டுமாய் கூட சொல்லுவோம், பின்தொடர்வேன், 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 பின்தொடர்வேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. சொல்லுவோமா? நன்மையோ தீமையோ, ஆண்டவரே, நன்மையானாலும் தீமையானாலும் எது வந்தாலும் எது நேரிட்டாலும் நாங்கள் உம்மையே பின்தொடர்வோம். ஆண்டவரே, மீண்டும் சொல்லுவோம், நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. கிருபையின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரமா எங்கள் ஆராதனையில் பிரியப்பட்டீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.